ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வாசல் கூட்டி தொளிச்சு ஒரு கோலம் போட்டேன். ஜாக்கியை உள்ள வா வா அப்படின்னா வரமாட்டேங்கிறான். என்ன அப்படின்னாக்கி அவனுடைய சண்டைக்காரன் யாரோ ரோட்டில் இருக்கிறாங்க. அவனுக்கு இடம் வேறு என்னதும் இல்லை. ஓகே, நம்ம நைட்டு வந்து தஸ்விந்து விளையாடிட்டு பால் அப்படியே ஹாலில் போட்டு போயிட்டான். அங்கிட்ட இங்கிட்ட போகும்போது நமக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுக்கி போட்டுட்டு பாலை வாங்கி கொண்டு வச்சுட்டு அப்படியே சோத்துக்கு தீப்பத்தை வைக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். இதுக்கு இடையில் இன்றைக்கி என்ன சமையல், அது ஒரு பெரிய கேள்விக்குறி. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இந்த கூட்டு வைக்க அந்த கறி வைக்க அப்படின்னு குழப்பம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முந்தி தஸ்விந்துக்கு அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 முருங்கைக்காய் கொடுத்தாங்க. ஓகே, அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்தேன். அப்போ இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா திடீர்னு வந்து, அப்போ கூட்டுக்கு தான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எழுப்பி வந்தாங்க. என்ன வேணும், காய்கறி ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு. அதனால் நான் சொன்னேன், பீன்ஸ் கேரட் வாங்கிட்டு வாங்க, தனியாக பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கிட்டு நான் முருங்கைக்காய் இப்படி இருக்குது குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே எழும்பி கடைக்கு போயிட்டாங்க. டீயை குடிச்சிட்டு அப்படி வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னுக்கிட்டு ஜேக்கியை கெட்டி போட்டால் அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஏதோ அவங்க பெற்ற பிள்ளைய கயரை போட்டு கெட்டி வச்சது மாதிரி. அது போய் எல்லா இடமும் போய் தெத்து இழுத்துட்டு வருது. ரோட்டில் போகிற வண்டி கிண்டி எல்லாம் ஒரே விரட்டு. இதனாலேயே நமக்கு ஒரு மன உளைச்சல். காலையில் கெட்டி போடலாம் அப்படின்னா ஒரு நாள் ஒன்றும் சொல்ல மாட்டாவ, மறுநாளுக்கு சத்தம் போடுவேன், ஏன் அந்த பிள்ளைய கெட்டி போட்டிருக்க அப்படின்ட்டு. ஓகே, பிள்ளை வந்து ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாயம்மா ஆப்பம் சுட்டு தாங்கம்மா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி ரேஷன் அரிசி தான் 2-3 தண்ணி கழுவி நம்ம ஊற வச்சு சுட்டுன்னு சுடுமா நல்லா பஞ்சு போல் வரும். ஓகே, அரிசியும் ஊற போட்டு சோத்துக்கும் அரிசியை போட்டுட்டு அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு அவள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பொண்ணு எழும்பி வந்தாங்க. ஓகே, அந்த அளப்பு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேர்த்துக்கும் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே சமையலையும் முடிச்சிட்டோம். நம்ம வீட்டில் இப்போது நேற்று காலையில் வந்து திருவலை முறிஞ்சு போச்சு. ஓகே, பக்கத்து வீட்டு திருவலையை தான் வாங்கி தேங்காய் திருவி இருக்குது. இன்றைக்கி எப்படியாச்சும் வாங்கி கேட்டுட்ருக்கேன், வாங்கி தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கூட்டு குழம்பு எல்லாமே ரெடி. அப்படியே மாவையும் அரைச்சி வச்சுட்டு இன்றைய பொழுது இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், see you.